ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? ஆண்டி காட் நைட் ஸ்டோரிஸ் அப்படின்ற இந்த எபிசோட் மூலமாக அடிக்கடி உங்களுக்கு கதை சொல்ல இருக்கிற ஏசப்பா கதைகள் தான். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே சமத்தா தூங்கிடுவீங்களாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது லூர்து மாதா பெர்னதத் அப்படின்ற 14 வயது குழந்தைக்கு காட்சி கொடுத்ததை பற்றி. மாதா நிறைய இடங்களில் காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரான்ஸ் தேசத்தில் லூர்து நகர், தட் இஸ் லூட்ஸ் அப்படின்ற இடத்துல பெர்னதத்துன்ற 14 வயது பெண் குழந்தைக்கு காட்சி கொடுத்ததுனால அங்கே காட்சி கொடுத்த மாதாவுக்கு பேர் லூர்து மாதா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்னைக்கு 1858 வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை. அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அங்கே இருக்க யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு மலையடிவாரம் இருக்குது. அங்கே மாசாபியல் அப்படின்னு ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு முன்னாடி காலே அப்படின்ற ஒரு ஆறு இருக்குது. அது சலசலப்பு இல்லாமல் ஓடிட்டுருக்கு. அந்த இடம் பிற்காலத்தில் ஒரு முக்கியமான இடமாக மாறப்போகுதுன்னு அங்கே சொல்லி பறக்கிக்கிட்டு இருந்த யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பறவை இனங்கள்லாம் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு சிறகடித்து பறந்துட்டு இருந்தது. ஆண்களும் பெண்களும் தங்களோட வேலைகளில் மூழ்கி போயிருந்தாங்க. லூர்து நகரில் வாழ்ந்த குடும்பங்களில் சூபிரூஸ் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோட தலைவர் பேர் பிரான்ஸ்வா. அந்த பிரான்ஸ்வா சூபேர் மில்லில் வேலை செஞ்சவர். பாவம், மில் தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டதால் அவரோட வேலை போயிடுது. குடும்பம் வறுமையில வாடிட்டு இருக்கு. அங்கே ஒரு சொந்தமான வீடு கூட அவங்களுக்கு கிடையாது. ஒரு காலத்தில் சிறைச்சாலையாக இருந்து சுகாதார குறைவுனால மூடப்பட்ட அந்த வீட்டில் தான் அவங்க குடும்பத்தோடு தங்கியிருந்தாங்க. குளிர்காலத்தில் சுவர்களெல்லாம் ஈரக்கசிவு ஏற்பட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. அந்த 6 பிள்ளைங்களில் மூத்த பெண் குழந்தை தான் பெர்னதத். பாவம், அந்த பெர்னதத்துன்ற சிறுமிக்கு ஆஸ்துமா நோய், இளைப்பு நோய், வீசிங்னு சொல்லுவாங்க இல்லையா, வந்துச்சு அப்படின்னா ராத்திரி பூரா பாவம் தூக்கமே இருக்காது. விடிய விடிய தூங்காத தன்னுடைய குழந்தைய பார்த்து அம்மா தாய் லூயிஸா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறது எதுக்காக அப்படின்னா, குடும்பத்தோட வறுமையை நினச்சி. ஒரு கப் சூப் வச்சு கூட அவங்க வீட்டில் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதனால குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு வெது வெதுப்பாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வறுமையில் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கடவுள் பக்தியிலையும் விசுவாசத்திலையும் குறைவுபடாமல் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நல்ல குளிர் வாட்டிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் நெருப்பு மூட்டி குளிர் காயறதுக்கு விறகு இல்லாமல் போயிருச்சு. அதனால அம்மா பெர்னதத்தோட தங்கச்சி மேரி அத்வானத்தை கூப்பிடுறாங்க. செல்லக்குட்டி, பக்கத்தில் இருக்க மாசாபேல் குகையில் போய் சுள்ளி பொறுக்கிட்டு வரியா, விறகு பொறுக்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் பக்கத்து வீட்டு பொண்ணு ஜேன் அபதியை கூட்டிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க போகிறத பார்த்த உடனே பெர்னதத்துக்கு ஆசாசியாக இருக்குது. அம்மா, நான் கூட அவங்களோட போய் விறகு பொறுக்கிறேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, இரவெல்லாம் நீ தூங்கவே இல்லையேப்பா, பனி வேற பெய்யுது, போகாமல் வீட்லேயே இருந்துறேன் அப்படின்னு கேட்குறாங்க. பெர்னதத், அம்மா நான் நல்ல ஸ்வெட்டர் போட்டுட்டு ஷாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேர்ஃபுல்லாக போயிட்டு வந்துடுறேம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதனால் மகளை டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி 3 பேரும் மலையடிவாரத்தை நோக்கி பேசிக்கிட்டே ஜாலியாக நடந்து போகிறாங்க. போனால் அந்த காலடிவாருக்கு அந்த பக்கம்தான் விறகு கட்டு நிறைய இருக்கிறத பார்க்குறாங்க. மேரி அத்வானத்தும் ஜேனபதியும் வேகமாக ஓடி போய் அந்த குளிர்ந்த நீரோடைக்குள்ளே இறங்கி படபடன்னு ஓடி போயிடுறாங்க. பாவம், நம்ம பெர்னதத்துக்கு அவ்வளோ தைரியமாக போக முடியாது. ஏன்னா தண்ணி சில்லுன்னு இருக்கும். அவங்களோ வீசிங் வரக்கூடிய ஆள். அதனால என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி, அவங்க போனால் போகட்டும், நம்ம ஷாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இறங்கி போகலான்னு பக்கத்தில் இருக்க பாறையில் செஞ்சு ஷாக்ஸை கலட்டுறாங்க. அப்போ ஒரு பெரிய சூறாவளி காற்று 4 பக்கத்துல இருந்தும் பலமாக வீசுது. என்னடா காலங்கத்தால் திடீர்னு இப்படி காற்று வீசுதே அப்படின்னு தங்கச்சி போகிற பாதையை பார்க்குறாங்க. அங்கே காற்று வீசலை, ரொம்ப அமைதியாக இருந்துட்டுருக்கு. இவங்களுக்கு ஒரே பயம் வந்துடுது. இவங்களை சுற்றி பயங்கரமாக காற்று வீசுது. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு கிளையோ இலையோ எதுவுமே அந்த காற்றுக்கு அசையலை. அவங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாயிருது. ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு காலில் இருக்க ஷாக்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது அந்த பக்கம் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களோட பார்வை மாசாபியல் பாறை மேலே விழுகுது. அந்த பாறை மேலே ஒரு பெரிய குகை இருக்குது. அந்த குகை பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடி மட்டும் மெல்ல அசையுது.
நேரம் ஆக ஆக அந்த கொடி வேகமாக ஆடத் தொடங்குது. பெர்னதத்துக்கு பயத்தில் உறைஞ்சே போயிட்டாங்க. கை கால்லாம் நகரவே இல்லை. அப்படி உறைஞ்சு போய் அந்த குகையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து திடீர்னு சூரியனை போல பிரகாசமான ஒளியோட, கற்பனைக்கு எட்டாத அழகோட ஒரு 18-19 வயசுல ஒரு இளம் பெண் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பெர்னதத்துக்கு ஷாக் ஆயிடுது. அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகு. அவங்க இது வரைக்கும் அப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிமிஷத்தில் அவங்க மனசெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் நிரம்பி இருக்கு. பரவசத்தில் ஆழ்ந்து போயிடுறாங்க. அந்த குகையில் இருந்த அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னா, வெள்ளை கலரில் அங்கி போட்டிருந்தாங்க, ஒயிட்டில் லாங் கவுன் போட்டு, ஒயிட் கலரில் தலையில் முக்காடு போட்டிருந்தாங்க, இடுப்பில் ப்ளூ கலரில் கச்சை கட்டியிருந்தாங்க. அவங்க கையில் ஜபமாலை முத்தால் செய்யப்பட்டதாக கையில் தொங்கிட்டு இருந்தது. அவங்களோட கால்களில் தங்க நிறத்தாலான ரோஜா பூக்கள் நிற்குது. இந்த ஜபமாலையை பார்த்த உடனே பெர்னதத்தும் அவங்களோட கவுனில் வச்சுருந்த ஜபமாலையை வெளியே எடுத்து ஜபமாலை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. முழங்கால் போட்டு பிதாசுதன் சொல்லுவோன்னு கையை தூக்குறாங்க. அவங்களால கையை தூக்கவே முடியலை. அந்த குகையில் இருந்த பெண் அப்படியே மெல்ல நகர்ந்து வந்து அவங்களோட கையை தூக்கி பிதாவுக்கும் சுதனுக்கும் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெர்னதத்தோட கை இப்போ இயல்பாக செஞ்சு அவங்களும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சொல்கிறாங்க. நம்ம ஜெபமாலை சொல்லும்போது அருள் நிறைந்த மாதிரியே சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெர்னதத்தும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது அந்த பெண் அந்த ஜெபத்தை சொல்லலை. 10 மணி முடிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன சொல்வோம்? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக சொல்வோம் இல்லையா? அப்போ மட்டும் பெர்னதத்தோடு சேர்ந்து அந்த அம்மாவும் வாய் திறந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய உதடுகள் அசையுது. அப்போ இப்படியாக தொடர்ந்து எவ்வளோ நேரம் ஜெபமாலை சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. விறகு பொறுக்கிட்டு நம்ம மேரியும் ஜேனும் திரும்பி வராங்க. வந்தா பெர்னதத் முழங்கால் போட்டு ஜெபமாலை பண்ணிட்டு இருக்காங்க. அட, விறகு பொறுக்க வரேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து ஜெபமாலை சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு பெர்னதத்தை பேர் சொல்லி எத்தனையோ முறை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு காதுலையே கேட்கல. காலேறிவருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு சின்ன சின்ன கல்லாக தூக்கி எறிகிறாங்க. பெர்னதத் அது மேலே ரியாக்டே பண்ணலை. அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை, கல்லுப்பட்ட ஃபீலிங்கே இல்லை. பரவச நிலையில் உலகத்தையே மறந்து குகையில் நின்றுட்டு இருந்தா அந்த அம்மாவையே உத்து பார்த்து ஜெபமாலை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ஜேன் அபதிக்கும் மேரி அத்வானந்துக்கும் குகையில் என்ன இருக்குன்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. பாவம், அவங்க கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. குகை காலியாக இருக்குது. இந்த பெர்னதத்தை பரவசத்தில் ஆழ்த்தின அந்த மாது ஜபமாலை ஜெபிச்சு முடித்த பிற்பாடு நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தலையை அப்படியே சாய்த்தபடி மெல்ல மறைஞ்சு போயிடுறாங்க. எதுவுமே பேசலை. இதுதான் முதல் நாள் காட்சி. அடுத்த நாள் காட்சியை மற்றொரு எபிசோடில் சொல்கிறேன். குட் நைட். காட் பிளஸ் யூ.